தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மடத்து தெரு ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் திருக்கோவிலில் 137ஆம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியதையடுத்து சீர்வரிசை சமர்ப்பித்தலுடன் பச்சை காளி மற்றும் பவளக்காளி திருநடன திருவீதி உலா நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்களுடன் நடைபெற்றதையடுத்து ஊஞ்சல் உற்சவம் கண்டொருளினர். இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அமுதாம்பிகை சமேத ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் கோவிலில் தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் உற்சவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து சுவாமியும் அம்பாளும் தெப்பத்தில் எழுந்தருளினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வலையப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் குடும்பம் சுபிட்சம் பெற, உடல்நலம் மேம்பட, தொழில் சிறந்து விளங்க, திருமணம் மற்றும் குழந்தை வரன்கள் பெற பக்தர்கள் 15 நாட்கள் விரதமிருந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஏந்தல் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கண்ணாயிரமூர்த்தி ஐயனார் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கண்ணாயிரமூர்த்தி ஐயனார் பொன்னந்தி காளி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள் பொடி, குங்குமம், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 11 வகையான மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு கும்மி நடனமாடி சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றதை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அலகு குத்திக் கொண்டு தேர் இழுத்தபடியும் பறக்கும் செடலில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கழுவுடையம்மன் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ கழுவுடையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கழுவுடையம்மன் ஐயனார், கருப்பணசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகளும் அலங்காரமும் நடைபெற்றன. பின்னர் பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனிடம் சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அக்னி வீரபத்திரன் கோவிலில் மாசி களரி விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக
விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் மயில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பெண்கள் பால்குடம் ஏந்தியும் செண்டை மேளம் தாரை தப்பட்டை உள்ளிட்ட சகல வாத்தியங்களோடு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆனந்தா கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் தெப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு செக்கான் குளத்திற்கு சென்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமியை வைத்து பல்வேறு அபிஷேக பூஜைகள் செய்து பின்னர் மகா தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் தெப்ப குளத்தில் இருந்து தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோயிலுக்கு சென்று சமர்ப்பிக்க மூலவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் பழைய பாலக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு உலக மக்கள் நலன் வேண்டியும் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் தேவையான அளவிற்கு நல்ல மழை பெய்து நவதானியங்கள் காய்கனிகள் உள்ளிட்ட அனைத்து வகை வேளாண் பொருட்களும் அமோக விளைச்சல் காணவும் அனைத்து வகை தொழில்களும் மேன்மை பெறவும் விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு விசேஷ ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்ரநாம அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜபமும் சிறப்பு பூஜைகளுடன் குங்குமம் மற்றும் உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்த பிறகு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மயான கொள்ளை விழாவினை ஒரு தொகுப்பாக தற்போது காணலாம். சத்தம் கேட்கட்டுமே எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம் உன் முடுக்கை சத்தம்
தேவி காளியம்மா சரணந்தன் பாதமம்மா பிறவிகள் போதுமம்மா உன்னருளை தாருமம்மா தேவி காளியம்மா சரணந்தன் பாதமம்மா பிறவிகள் போதுமம்மா உன்னருளை தாருமம்மா பேரருளை சக்தியம்மா துணையாக வாருமம்மா இயற்கை வளம் காத்திடம்மா காவல் தெய்வம் சோலையம்மா வேப்பிள்ளைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி வேப்பிள்ளைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி தங்க ஆடை அணிந்தவளே மங்களமாக ஜொலிப்பவளே எங்கள் குறை போக்கிடவே ஓடோடி வருபவளே ஓங்காரி மாகாளி ஓம் ஓம் மாரி நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223. ஓம் ஓம்